Dear students, welcome to Chanakya's IAS Academy விழுப்புரம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இலக்கணத்திலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இலக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் சென்டம் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழில் சென்டம் பண்ணால் தான் நம்ம ரிசல்ட்டில் ஈஸியாக நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம் அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எதுக்கெல்லாம் நமக்கு எக்ஸாமில் டவுட் வரும், நம்ம ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், உருவகத்துக்கும் ஊமை தொகைக்கும் பிரச்சனை. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தமிழ் அன்னையும் அன்னை தமிழ், எது உருவகம் எது ஊமை தொகை, நீங்கள் எப்பயே கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இதில் நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறது. அடுத்தது எண்ணுமை உம்மைத்தொகை. இந்த இலக்கண குறிப்பில் எண்ணுமையும் உம்மை தொகைக்கும் நமக்கு டவுட் வரும். ஸோ இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது. அடுத்தது எண்ணுமை உம்மை தொகை, அதுக்கப்புறம் இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் டவுட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியத்துக்கும் செய்வினை வாக்கியத்திற்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், தன்வினைக்கும் செய்வினைக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி வாக்கியத்துக்கும் தொடர் வாக்கியத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஊமைக்கும் உருவகத்துக்கும் டிஃப்ரென்ஸ்னா, சப்போஸ் ஊமை கேட்டிருந்தானா உருவகத்தை ஆப்ஷனில் கொடுப்பான், உருவகம் கேட்டானா ஊமை கொடுப்பான். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். எண்ணுமைனா உம்மை தொகையை கொடுப்பான், உம்மை தொகைனா எண்ணுமையை கொடுப்பான். தனி வாக்கியனா தொடர் வாக்கியத்தை கொடுப்பான், தொடர் வாக்கியனா தனி வாக்கியத்தை கொடுப்பான். இரட்டை கிளவினா அடுக்கு தொடரை கொடுப்பான், அடுக்கு தொடர்னா இரட்டை கிளவி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும்போது கன்ஃபியூஷனான ஏரியாவை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம், வாங்க நம்ம இந்த இலக்கண குறிப்பை எவ்வளோ ஈஸியாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் என்னென்ன இலக்கண குறிப்பு இருக்குது, அதில் என்னென்னலாம் டவுட்ஸ் வரும் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினைத்தொகை. இப்போ வினைத்தொகை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி ஷார்ட்கட்டாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 3 காலம் மறைந்து வரும் பெயரச்ச வினைத்தொகை அப்படிலாம் இருக்குது, டெஃபினேஷன்லாம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஷார்ட்கட்டாக வினைத்தொகை அப்படின்னாலே ஊறுகாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊறுகாய். அப்போ ஊறுகாய் அப்படின்னா ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சாரி ஃபியூச்சர். ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர் மூணுத்தையும் சொன்னால், 3 காலத்தையும் சொன்னால் அது வினைத்தொகை. அப்போ வினைத்தொகைனா ஊறுகாய். அப்போ முடிஞ்சு போச்சு, வினைத்தொகையே மறந்து போச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக மனப்படம் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஊறுகாய் அப்படின்னா வினைத்தொகை, ரைட். அப்போ ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய். அப்போ ஃபியூச்சர் வந்துடுது, ப்ரெசன்ட் வருது, பாஸ்ட் வருது, ரைட்டா, 3 வந்துடுது. ஸோ இதை வச்சு நம்ம வினைத்தொகை ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டெஃபினேஷன், 2 சொற்களாக இருக்கும், முதல் இருக்கும் சொல் வினை சொல்லாகவும் இரண்டாவது இருக்கும் சொல் பெயர் சொல்லாகவும் இருக்கும் அப்படின்னு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. சரி, இதை பார்த்துங்க. இப்போ என்ன பொறுத்தளவுக்கு உங்கள் மைண்டில் இருக்கிறது, வினைத்தொகைனா ஊறுகாய், முடிச்சிச்சு அந்த டாபிக்கு. ஸோ 3 காலம் காட்டினால் அது வினைத்தொகை, 3 காலம் காட்டினால் அது வினைத்தொகை. எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் 3 காலம் காட்டுமானாலும் அது வினைத்தொகை. ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர், அதுக்கு எக்ஸாம்பிள் ஊறுகாய். வினைத்தொகை முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம எதில் போகலான்னா, இப்போ வினைத்தொகையில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். பாய்ப்புணல், பாய்கின்ற புனல், பாயும் புனல், பாய்ந்த புனல். அதே மாதிரி தேய் செழுப்பு, அவிர்சடை, உரைமங்கி, இழியறை, அரைக்கொன்றை, விரிவி, எரித்திரை, உண்கண், ஒடிமரம், தருப்பொருள், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்டா. ரைட். இப்போ நம்ம வினைத்தொகை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உருவகம். இது எல்லாருக்குமே டவுட் வரும், உருவகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை சொல்கிறத பற்றி உருவகம். இப்போது உங்களுக்கு உருவகத்துக்கும் ஓமை தொகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு உருவகன்றது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், தாமரை போன்ற முகம். அப்போ போன்ற, போல, புறைய, அன்ன, ஒப்ப அப்படி வந்தாலே அது ஊமை தொகை. சார் நீங்கள் உருவகம் எடுக்கிறீங்க ஆனால் ஊமை தொகை சொல்கிறீங்க அப்படின்னா, உருவகத்துக்கும் ஊமை தொகைக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. உருவகத்துக்கும் ஊமை தொகை என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஊமை தொகையை திருப்பி போட்டால் உருவகம், உருவகத்தை திருப்பி போட்டால் ஊமை தொகை.
ரைட். இப்போ தாமரை போன்ற முகம், தாமரை முகம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. போன்ற, போல, அன்ன, புறைய, ஒப்ப மறைஞ்சு வருது. தாமரை போன்ற முகமுடையவள். அப்ப பாருங்க, ரியாலிட்டி என்னன்னா முகம். முகம் வந்து ரியாலிட்டி. ஓகேவா? தாமரை என்று உருவகப்படுத்துகின்ற பொருள். அவளுடைய முகத்திற்கு தாமரை உருவகப்படுத்தப்படுகிறது. ரைட்டா? தாமரை போன்ற முகம் அப்படின்னும் போது இது ஊமை தொகையாக மாறுகிறது. சப்போஸ் முகத்தை முதல்லையும் தாமரை பின்னாடியும் கொண்டு போயிட்டாங்க. ரியாலிட்டி என்னது? முகம். முகம் முன்னாடி வந்துடுது, தாமரை பின்னாடி போனா அது உருவகம். முக தாமரை அப்படின்னு ஒன்று. இப்போ வாங்க, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், தமிழ் அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் எது உருவகம் எது ஊமை தொகைன்னு கேட்டால் நிறைய பேருக்கு பிரச்சனை. தமிழ் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் எது உருவகம் ஊமை தொகைன்னு கேட்டால் நிறைய பேருக்கு பிரச்சனை. நான் என்ன சொன்னேன்? ரியாலிட்டி பின்னாடி வந்ததுன்னா அது ஊமை தொகை. அப்போ தமிழ் தான் ரியாலிட்டி. தமிழ் வந்து பின்னாடி வந்ததுன்னா அது ஊமை தொகை. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னை தமிழ். அப்போ தமிழ் பின்னாடி வருகிறது, அன்னை போன்ற தமிழ் என்று குறிப்பிடப்படுகிறது, அதனால அது ஊமை தொகை. தமிழ் என்பது முன்னால் வருமானால் தமிழ் அன்னை, அன்னை தமிழை திருப்பி போடும்போது தமிழ் அன்னை உருவகம். அதே மாதிரி தமிழ் தாய், தாய் தமிழ். தமிழ் வந்து பின்னாடி போச்சுன்னா ரியாலிட்டி, ஸோ அது ஊமை தொகை. தமிழ் முன்னாடி வந்துச்சுன்னா தமிழ் தாய் உருவகம். ஸோ இதுதான் உருவகத்துக்கும் ஊமை தொகைக்கு இருக்க வித்தியாசம். போன்ற, போல, புறைய, அன்ன, ஒப்ப அப்படின்னா ஊமை தொகை மறைஞ்சி வந்ததுன்னா. இதை திருப்பி போட்டீங்கன்னா அது உருவகம். சார் அப்போ உருவகம்னா வேற என்னென்னலாம் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இல்லாத விஷயங்கள் கூட உங்களுக்கு உருவமாக கருதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தாமரை முகம் அப்படின்றது ஊமை தொகை. முகத்தாமரை என்பது உருவகம். சினத்தீ, சினம் என்னும் தீ உலகத்தில் இல்லாத விஷயம், அது வந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து உருவகம். வாய்ப்பவளம், பவளம் போன்ற வாய் தான் நம்ம பார்த்துருப்போம். வாயின்றது ரியாலிட்டி, வாய் அது வால் கிடையாது, தவறுதலாக அடிச்சிருக்காங்க. வாய்ப்பவளம், பவளம் போன்ற வாய் அப்படின்னா அது ஊமை தொகை. வாய்ப்பவளம் அப்படின்னா அது உருவகம். அதே மாதிரி பனிப்போர்வை, உலகத்தில் பனிப்போர்வைன்னு ஒன்று கிடையாது. பனி வந்து போர்வை மாதிரி போத்திருக்குன்னு ஒரு இல்லாத விஷயத்தை சொல்றதால அது உங்களுக்கு உருவகம். பசிப்பினி, பசி என்னும் பிணி, பசி என்னும் நோய் அல்ல, ஆனால் அது குறிப்பிடப்படுகிறது பசிப்பிணி அப்படின்னு, அது உருவகம். கனி வெள்ளம் அது உருவகம். சிந்தைய ஆலயம் இது உருவகம். இந்த உவகை தேன் இருக்குல்ல, உவகை தேன் அது அது அகந்தை கிழங்கு, இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில், உருவகம். இது அரவணை, ஸோ இது உயிரோவியம். மணப்பறவை, கண்ணீர் கடல், தங்கத்தோணு, பசிக்குயரு, இது எல்லாமே உருவகத்தில் வரும். உங்களுக்கு நல்லா சொல்லிட்டேன். இப்போ உருவகனா என்னன்னு சொல்லிட்டேன், ஊமை தொகைனா என்னன்னு சொல்லிட்டேன், வினை தொகைனா ஊர்காயின்னு சொல்லிட்டேன். ரைட்டா? இப்போ அடுத்து நம்ம டாபிக் என்ன பண்ணுறோம்? இருபெயராற்று பண்பு தொகை. இந்த இருபெயராற்று பண்பு தொகைனா என்ன சார் அப்படின்னா, ஒரு பொது பெயரும் ஒரு சிறப்பு பெயரும் இணைந்து இவற்றுக்கிடையில் ஆகிய என்ற சொல் மறைந்து வருமாயின் அது இருபெயராற்று பண்பு தொகை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், வினைத்தொகை அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க. வினைத்தொகைனா ஊறுகாய் நான் முடிச்சேன். அதே மாதிரி இருபெயராற்று பண்பு தொகை அப்படின்னா சாரப்பாம்பு. ஞாபகம் வச்சுங்க, சாரை என்றாலே பாம்பு குறிக்கும். என்ன பாம்புன்றதை குறிக்கும். அப்போ சாரை என்றது ஒரு சிறப்பு பெயர், பாம்பு என்பது ஒரு பொது பெயர். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல பாம்பு அப்படின்னா நல்ல அப்படின்றது ஜென்ரலாக சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். ரெண்டு வருதா? அப்போ இருபெயராற்று பண்பு தொகை அப்படின்னு கேள்வி கேட்டாலே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாரை பாம்பு அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாமரம். மா என்றால் மாங்காயை குறிக்கும், மாமரத்தை குறிக்கும். மரம் என்பது ஒரு பொது பெயர், ஸோ அதை வச்சு வர்றது. அறிவுரை, உரைக்கல், பாரத நாடு, மடித்தளம், வேற்படை அப்படின்னு நிறைய இதில் வந்துட்டு இருக்கு. அடுத்தது ஊமை தொகை. ஊமை தொகை நம்ம ஏற்கனவே நடத்திட்டோம், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துருவோம். இரண்டு சொற்களுக்கு இடையில் ஊமை உருவு மறைந்து வருவதால் ஊமை தொகை என்று அழைக்கப்படும். போல, அன்ன, ஒப்ப, புறையன்னு வரும். ஸோ அதில் சொல்லலை. முதலில் வரும் சொல் ஊமையாகும், இரண்டாவது வரும் சொல் ஊமேயமாக இருக்கும். நான் என்ன சொன்னேன்? மதி முகம். முகம் என்பது ரியாலிட்டி, மதின்றது நிலவு. நிலவு போன்ற முகம் என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே இது ஊமை தொகை. ஸோ கமலம், கமலம் போன்ற கண். கமலம் என்னது? தாமரை. தாமரை போன்ற கண்ணுடையவள். கயல் விழி அப்படின்னா கயல்னா மீன். மீன் போன்ற விழிகளை உடையவள்.
அப்படின்றத குறிப்பிடுது. இதுதான் ஓமை தொகை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொன்னை உள்ளம், துவரை உள்ளம், வாழ்விசை, செந்தமிழ் அது எல்லாமே இதில் வருது. அடுத்து பண்பு தொகை. பண்பு தொகையை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பண்புக்குரிய மை என்னும் உருவும் ஆகி என்ற சொல்லும் மறைந்து வருவது பண்பு தொகை. இதான் கண்டிஷன் சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிற பண்பு தொகை, வடிவ பண்பு தொகை, எண்ணல் பண்பு தொகை, சுவை பண்பு தொகை, இந்த மாதிரி பண்பு தொகைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது எப்படி படிக்கணும்னா மை வந்தா பண்பு தொகை அப்படிதான் படிச்சிருக்கோம். இப்போ செந்தாமரை பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம், செம்மை பிளஸ் தாமரை, செம்மை கூட்டல் தாமரைன்னு பிரிப்போம். ஸோ மை வந்திருக்கிறதால இது பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா, நிற பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப்பை பற்றி சொன்னாலும் நல்லா புரிஞ்சுங்க. மை வந்தது, பிரிச்சா மை வந்தா பண்பு தொகை. அதை தாண்டி ஷேப் வந்ததுன்னா செவ்வகம், வட்டம், சதுரம், முக்கோணம் இந்த மாதிரி ஒரு இலக்கண குறிப்பு கேட்டுட்டானா அது பண்பு தொகை. அது பேர் வடிவ பண்பு தொகை. இந்த மாதிரி கேட்கும்போது அது பேர் வடிவ பண்பு தொகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணல் பண்பு தொகை. சார் எண்ணல் பண்பு தொகைன்னா என்ன சார் அப்படின்னா, 3 தமிழ், 3 கூட்டல் தமிழ், முத்தமிழ் அப்படின்னா என்ன பாருங்க, 1 2 3 எண்கள் வருமாயின் அது எண்ணல் பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து பாருங்க இனிமை, இன்சொல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவை பண்பு தொகை. இனிமையா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் போது அது சுவை பண்பு தொகை. ஸோ இது வந்து நம்ம பண்பு தொகையை பார்க்குறோம். ரைட். இப்போ இலக்கண குறிப்பில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வினைத்தொகை. வினைத்தொகைனா ஊறுகாய், ஞாபகம் முடிஞ்சிச்சு. அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓமையும் உருவகமும் கம்பேரிட்டிவாக எது உருவகம் எது ஓமை எந்த பிரச்சனை. இப்போ உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் வந்து தமிழ் எண்ணெய், அன்னை தமிழ் சொல்லியிருக்கேன், தமிழ் தாய், தாய் தமிழ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தாமரை போன்ற முகம் உடையவள், தாமரை போன்ற முகம், தாமரை முகம் ரியாலிட்டி, முகம் வந்து ரியாலிட்டி, தாமரை என்றத பூவுக்கு முகத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அது ஊமை தொகை. அந்த ரியாலிட்டி முன்னாடி வந்துச்சு அப்படின்னா தாமரை முகம்ன்றது ஊமை தொகை. முகம் திருப்பி போட்டு முகம் வந்து ரியாலிட்டி முன்னாடி வந்து தாமரை பின்னாடி போயிடுச்சுன்னா அது உருவகம். ஸோ முகத்தாமரை என்பது உருவகம். இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தா நம்ம இருபெயராட்டு பண்பு தொகை. இருபெயராட்டு பண்பு தொகைன்னு வந்தாலே எப்படி வினைத்தொகைக்கு ஊறுகாய் வச்சோமோ அது மாதிரி இருபெயராட்டு பண்பு தொகைன்னா சாரை பாம்பு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பொது பெயர், ஒரு காரண பெயர், ஒரு பொது பெயர், ஒரு சிறப்பு பெயரை வந்ததுன்னா அது வந்து இருபெயராட்டு பண்பு தொகை. அதை நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை பார்த்துட்டோம். 5 பண்பு தொகையில் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் நிற பண்பு தொகை, அடுத்தது வந்து எண்ணல் பண்பு தொகை, வடிவ பண்பு தொகை, அடுத்தது சுவை பண்பு தொகை பார்த்துருக்கோம். இது எல்லாமே பண்பு தொகை. இது எது எப்படி வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். இலக்கண குறிப்பில் இன்னைக்கு கிளாஸில் 5 டாபிக் கொடுத்துருக்கோம். இதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். இதில் 1 2 தப்பு இருக்கும், டைப் பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு எங்களோட கெப்பாசிட்டியை நீங்கள் டவுட் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 4 கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஷோராக 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இருபெயராட்டு பண்பு தொகை கேட்குற கொஸ்டின் தான். ஓமை இல்லை உருவகம் கண்டிப்பாக கேட்குற கொஸ்டின் தான். அதுக்கடுத்து வினைத்தொகையில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது பண்பு தொகையில கொஸ்டின் வரும். ஸோ 5 டாப்பிக்கில் 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். நாங்கள் பிடிஎஃப் நினச்சிருக்கோம். இதை அழகாக படிச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 5 டாபிக் உங்களுக்கு நாளைய கிளாஸில் போடுறோம். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோவுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்கட் சொல்லித்தரோம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் எது எதில் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு எங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா தனி வாக்கியம், தொடர் வாக்கியம் டவுட் வரும். ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை, ஒரு பயனிலை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய். ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். தன்வினை வாக்கியத்துக்கும் புறவினை வாக்கியத்துக்கும் பிரச்சனை வரும். தன்வினை வாக்கியத்துக்கும் செய்வினை வாக்கியத்துக்கும் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸாமில் டவுட் வருமோ, எந்தெந்த எக்ஸாம்லாம் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுவீங்களோ இதை யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இதை சொல்லிக் கொடுக்குற ஒரே அகாடமி சாணக்கியா ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். ஸோ உங்களோட என்கொயரிக்கு எங்கள் நம்பரை கால் பண்ணுங்கள். 8122623252. இது இல்லாமல் எங்களது பார்த்தீங்கன்னா நீட் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு, நீட் மார்க் டெஸ்ட் போயிட்டுருக்கு. எல்லாம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஆன்லைன் டேட்டா பேஸே இருக்குது. யூசைடி பாஸ்வேர்டு நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம்.
உங்களுக்கு ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுறோம். ஆன்லைன் வந்து நீட் வந்து 15,000, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உங்களுக்கு நாங்கள் அதில் நடத்துகிறோம். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் அதே பார்த்துறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து யூசைடி பாஸ்வேர்ட் நான் ஃப்ரீயாக தரோம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை வளர்கிறதுக்கு நீங்கள் வாழ்த்துங்க. நீங்கள் தான் பண்ணணும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்ப்போம். ரைட், தேங்க்யூ.